இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது வல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயமே. ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். 28/2/2026 இன்றைய நாள் சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடத்திலே மாசி மாதத்தின் 16ஆம் நாள். நார்மலாவே இந்த ஸ்திரவாரம் என்கிற சனிக்கிழமை அன்னைக்கு வளர்ச்சியை நோக்கிய விஷயங்கள் எல்லாம் நிறைய செஞ்சீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க. இயற்கை ஆர்வலர்கள் இன்றைக்கு மரம் நடுவது அப்படின்னு வைத்துக் கொண்டீர்களானால், ஏன்னா பல விதத்துல நமக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் ஏதாவது மரத்தை வெட்டியிருப்பாங்க. ஒரு மரத்துக்கு வெட்ட வெட்ட ஒரு கெடுதல் பலன்கள் அந்த ஃபேமிலிக்கு கொடுத்துனே வரும். புளிய மரத்தை வெட்டினா இப்படி, வேப்ப மரத்தை வெட்டினா இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அது எல்லாம் வர்றதுனால நமக்கு புரியல, என்ன நம்ம பண்ணோம், தப்பு தெரியல. இந்த மரங்களை திருப்பி நடுவதனாலே நமக்கு அந்த தவறுகள் சரி செய்யப்படுகிறது. அதனால இன்றைய நாள் மரம் நடும் நாள்னு மைண்ட் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு துவாதசி என்கிற திதி மாலை 9:03 வரைக்கும். முன்பு திரையோதசி என்கிற திதி வந்துவிடும். புனர்பூசம் என்கிற நட்சத்திரம் காலை 9:51 வரைக்கும் இருக்கும். பின்பு பூச நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய நாளே புனர்பூசம் அப்படிங்கிறது தான் பிரிடாமினன்ட்லி நட்சத்திரமா வைத்துக் கொள்வோம். அதனாலே இன்றைக்கு சந்திராஷ்டம் மூல நட்சத்திரத்துக்கு சூரியனின் உக்ரம் ஜாஸ்தியாகக்கூடிய ஒரு கரிநாள் இன்றைக்கு. ஆனால் சுபகாரியங்களை விலக்கி விடுவது நல்லது. கிட்ட வரும் சூரியனோட கதிர் 7:30 8:30 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம், சாயங்காலம் 4 5 மணி வரைக்கும். குளிகை நேரம் இன்றைக்கு 6 7:30, ராகு காலம் 9 10, யமகண்டம் 1:30 3. இன்றைய நாளிலே சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். கும்ப லக்னத்திலே இருப்பு நாழிகை சூரியன் 2 நாழிகை இருப்பார், 22 வினாழிகள் இருப்பார். 6:29 சூரியனின் உதய நேரம் என்று. கௌலவம் என்கிற நாமயோகமும் பவம் என்கிற கரணமும் இன்றைக்கு உண்டு. இந்த பவம் அப்படிங்கிற கரணத்துல நிறைய யாத்திரைகள் போறது, வெகுகாலம் நிறைத்திருக்கக்கூடிய செய்கைகள் எல்லாம் செய்வதனாலே பலன்கள் உண்டு. முக்கியமா ஆடை ஆபரணங்கள் எல்லாம் இன்னைக்கு வாங்குறது நல்லது. சுரங்கங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லை கொடுக்கும். இந்த சௌபாக்கியம் என்கிற இந்த நாளிலும் வங்கிகளிலே பணம் போடுவது, வாசனை திரவியங்கள் போன்ற காஸ்மெட்டிக் பொருட்களை வாங்கிக் கொள்வது, கோவில்களிலே பூஜைக்கு நல்ல யாகங்கள் செய்வதற்கான சொல்றது, ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற பழரசங்களை இன்றைக்கு அருந்துவது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள், நல்லதை கொடுக்கும். துவாதசி அப்படிங்கிற இந்த தசை திதியானது சுப செலவுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்யும். தர்ம காரியங்கள் செய்பவர்களுக்கு இந்த நாள் தர்ம காரியங்கள் செய்வதனாலே நல்ல பலன் உண்டு. புனர்வசு என்கிற ராமருடைய இந்த நட்சத்திரமானது புதுமனை புகுவதற்கும் வாஸ்து பூஜை செய்வதற்கும் புதிய வாகனங்கள் ஏறி அதை ஓட்டுவதற்கும் நல்ல நாளாய் அமைகிறது. மருந்து சாப்பிட்டா வியாதி குணமாவதற்கும் இன்றைய நாளிலே பலன் உண்டு. இன்றைக்கு கோச்சாரத்தின் பிரகாரம் மாதத்தின் கடைசியில் உட்கார்ந்து இருக்கிறோம். கோச்சாரத்தின் பிரகாரம் குரு, சுக்கிரன், ராகு, செவ்வாய், புதன் வக்கரமாக கும்பராசியிலும், சனி மீன ராசியிலும், மிதுன ராசியிலே வக்கரகதியிலே குரு பகவானும், கடகராசிக்குள்ளர சந்திர பகவான் புன்வசு அப்படிங்கிற நட்சத்திரத்திலும், கேது சிம்மராசியிலும் இன்றைக்கு இருப்பார். மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்றதை விட மற்ற ராசிகள் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பார்ப்போம், பாருங்கள். மேஷ ராசி அன்பர்களே, 4ஆம் இடம் அப்படிங்கிற மாத்ருஸ்தானத்துக்குள்ளர தாயை போல இந்த சந்திரன் அமர்கிறார். குருவின் அடுத்த இடம் உங்க 3ஆம் இடத்துக்கு அடுத்த இடம் அப்படிங்கிறதுனால முயற்சியின் சார்பாக சில காரியங்கள்லாம் செய்வீங்க. கொஞ்சம் வெளியில போய் பார்த்துட்டு வரணும், அப்படி போயிட்டு வரணும்னு கொஞ்சம் சுத்தெல்லாம் உண்டு. அதனால கொஞ்சம் அலைச்சல், சோர்வு, அசதி இதற்கு
வாய்ப்பு உண்டு. அதனால் இன்னைக்கு காலையிலேயே என்ன காரியம் பண்ண போகிறோம், மந்த் எண்டு எப்படி நம்ம அதை ஷெட்யூல் பண்ணிக்க போகிறோம்னு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு காரியங்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இல்லைன்னா எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ண சுற்றிட்டு வந்தேன், அலைச்சல் தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வாழ்க வளத்துடன். ரிஷப ராசி அன்பர்களே, உங்க ராசியினுடைய 3ஆம் இடத்துக்காரர் 3லே உட்கார்றார். எண்ணிய வாங்கு திண்ணியராக பெறின் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை யோசிக்கிறோமோ அதை அழகா செஞ்சுட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்படி செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மனசுக்கு பிடிச்ச மாதிரி, அப்பா இப்படி பண்ணாதான் நிம்மதியா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னைக்கு கொடுப்பார் சந்திரன். அதனால இன்னைக்கு நீங்க கரெக்டா அதை டியூன் பண்ணிக்கிடுங்க. என்ன வேணும் கேட்க தெரியணும். குழந்தை எப்படி அம்மா கிட்ட என்ன வேணும் கேட்டு அடிச்சு பிடிக்குதோ அதே மாதிரி நம்ம இருக்கணும். அப்படிதான் பண்ணீங்கன்னா சரியாயிடும். அதனால இன்னைக்கு நல்லா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி அன்பர்களே, உங்க ராசியின் 2ஆம் இடத்துல தன்னுடைய இடத்திலேயே ஆட்சியில் வைக்கக்கூடிய சந்திர பகவான் மனசுல என்ன ஓட்டங்கள் எல்லாத்தையுமே அழகா கேபிடலைஸ் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பார். தன் பார்வையே 7ஆம் இடத்துல வைக்கிறார். அப்போ வெற்றி அப்படிங்கிற விஷயம், ஆபீஸ்ல நல்ல பாராட்டு, உங்களுக்கான ஒரு ரெகக்னிஷன், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுல சந்தோஷத்தை இன்னைக்கு நல்லா சுவைக்கக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்தக்கூடிய நாள். மற்றவர்களுக்கு நிறைய சஜஷன் கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. அதனால நீங்க இன்னைக்கு சந்தோஷத்தின் ஒரு லெவல்ல தான் இருப்பீங்க. வாழ்க வளத்துடன். கடகராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்க ராசிநாதன் ஆட்சியில உட்கார்றார். செய்யற காரியங்கள் எல்லாம் நல்லபடியா செய்யணுங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை கரெக்டா கேபிடலைஸ் பண்ணிக்கணும். அதனாலே கொஞ்சம் நல்ல சிந்தனையுடன் நல்ல காரியங்கள் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அதுக்கு காலையிலேயே என்ன பண்ணும், கொஞ்சம் பக்தியாக அப்படின்னு இருக்கணும். அது ஒருநிலைப்படுத்தும் மனதை. அதனால பக்தி பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாளை துவங்குங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நாள். 12ஆம் இடத்திலே அமரக்கூடிய சந்திர பகவான் தன்னுடைய இடத்துல ஆட்சியிலே அமர்ந்து விடுகிறார். கடகராசியிலே அவர் அமரக்கூடியது புனர்பூசம் என்கிற நட்சத்திரத்தில் அமர்வதனாலே உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், ஏன்னா சூரியனுக்கு பிடித்தமான விஷயம்னா ராமர். அப்படி ராமருடைய நட்சத்திரத்தில் வருவதனாலே இன்றைக்கு ஆதித்ய ஹிருதயம் சொல்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்வது நல்ல உகந்தமானவருக்கும். உங்களுக்கு ராமரை வழிபடுவது, ஜெய்ராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய் ஜெயராம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை தொடர்ந்து சொல்வது, இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, லாபத்துக்குரியவன் லாபத்திலே அமர்ந்து விட்டா இன்னைக்கு லாபம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். தொழிலிலே கொஞ்சம் முன்னேற்றம். நேற்றுக்கு இன்றைக்கு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ணும்போது இன்றைக்கு வியாபாரம் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு பலன் நிறைய இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஆன நாள், சக்சஸ் ஸ்டோரி உண்டு அப்படிங்கிறதும், மனசு சந்தோஷமா நிறைய காரியங்கள் செய்வீங்க அப்படிங்கிறதுனால கூடுதலான எக்ஸ்ட்ரா டயத்தில் இன்னைக்கு ஆஃபீஸில் உட்கார வேண்டியும் அப்படிங்கிற சூழ்நிலையிலும், சிலவங்களுக்கு இந்த சம்பள உயர்வு, ஊதிய இடமாற்றங்கள், பதவி உயர்வு போன்றவைகள் எல்லாம் கிடைக்கும். அது எல்லாமே இன்னைக்கு நல்ல வெற்றியின் சுவையாக இருப்பதனால் இந்த நாள் உங்களுக்கான நாள் அப்படின்னே வைத்துக் கொள்ளலாம். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, குடும்பத்திலே நிறைய விஷயங்களுக்கு நீங்க இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனோட செலவுகள் கொஞ்சம் வீட்டை தட்டும். அதனால செலவுகளுக்கான நாள். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 9ஆம் இடத்திலே குருவினால் பார்க்கப்படுகிற உங்க ராசிநாதன், உங்க ராசி 5 கிரக சேர்க்கைகளோடு இருக்கக்கூடிய இந்த 5ஆம் இடம், இது எல்லாமே
இன்றைய நாளே கொஞ்சம் கூடுதல் செலவு சுப செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் உண்டு. அதனால கொஞ்சம் செலவுக்கான நாளே ரெடியா இருங்க. இன்னைக்கு கிரெடிட் கார்டு கொஞ்சம் சேர்க்க வேண்டி வரும் வீக்கெண்டு. வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியினுடைய 9ஆம் இடத்திற்குள்ளர சந்திர பகவான் இருக்கிறார். எல்லா விதத்திலும் நிதானமாக நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதாக அமையும். நீங்க எவ்வளவு தூரம் கால்குலேட்டிவா இன்னைக்கு டே மூவ் பண்றீங்களோ அப்போ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலியில ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறைய கிரியேட் ஆகும். கொஞ்சம் சண்டை வம்பு வழக்குக்குள்ள போயிடாதீங்க. அது மட்டும் கொஞ்சம் விட்டுடுங்க. நான் அப்படிங்கிற வார்த்தை என்னால முடியும், எனக்கு மட்டும்தான் தெரியும், நீ சும்மா இரு, இந்த வார்த்தையெல்லாம் இன்னைக்கு டெலீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயிக்கலாம். உங்களுக்கு யாருன்னா ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த வேலைக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த வேலையெல்லாம் சரியா வராது அப்படின்லாம் சொல்லாம அப்படிங்களான்னு கேட்டுக்கிட்டு அந்த வேலையை அப்ளை பண்றத பாருங்க. வெற்றி எப்பவும் உங்கள் பக்கம் திரும்புவதற்கு கொஞ்சம் பணிவு அப்படிங்கிறது வேணும். அதை மைண்ட்ல வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இன்னைக்கு உண்டு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால கொஞ்சம் எச்சரிக்கை, கால் கை அடிபட்டுக்காம இருக்கிறது. ஏன்னா பரபரப்பு ஜாஸ்தி. அந்த பரபரப்பு மட்டும் இல்லை, உபஜயம் அப்படிங்கிற இடம் தானே. அதனால எதையுமே செஞ்சுட்டு திருப்பி செய்யணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். பூர்ணத்துவம் வராமல் இருக்கும். அதனால கொஞ்சம் செய்யற காரியத்தை ஒழுங்கா செய்யுங்க, நிதானமா செய்யுங்க, பொறுமையா செய்யுங்க. வெற்றி உங்க பக்கம் திரும்பும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இல்லைன்னா சாயங்கால வேலையில இதை ரிப்பீட்டட் ஒர்க்கா பண்ணி மொனோட்டனஸாக இருக்கு, இன்னைக்கு ஒன்றும் டே சரியில்லைன்னு கொஞ்சம் புலம்பலா இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிடுங்க. வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கு ஸ்ரீராமபிரானை மனத்தில் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், எப்படி அவர் அணிலுக்கும் சபரிக்கும் மோட்சத்தை கொடுத்தாரோ, அகல்யை மோட்சம் கொடுக்கிறார் இல்லையா? எப்படி ஐயப்ப பகவான் சபரிக்கு மோட்சம் கொடுத்தாரோ அப்படி பரிவுடன் இருக்கக்கூடிய நாள், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நாள். முக்கியமா இந்த சனிக்கிழமை தோறும் நீங்க என்ன பண்ணுங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த ஹெல்ப் பண்ணுங்க. இது எக்ஸ்டெண்டட் ஆம்புலன்ஸை கொஞ்சம் பண்ணீங்கன்னா அந்த பரிவுடன் உணர்வானது உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்து கொடுக்கும். அதனால உங்களுக்கு முன்னேற்றங்கள் படிப்படியாக தெரியும். அப்படிங்கிறதும் உங்க ராசிநாதனுடைய நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாள் ரொம்ப கரெக்டா கேபிட்டலைஸ் பண்ணிக்கிடுங்க. வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, உங்க ராசியினுடைய எதிரிஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சத்ருஸ்தானத்துக்குள்ளார உட்கார்றாரு இன்னைக்கு சந்திர பகவான். தன் இடத்திலே ஆட்சியில உட்கார்றாரு. 12ஆம் இடமான உங்க ராசியின் மகர ராசியை இப்படி பார்க்கிறார். மற்றவர்களிடம் காரியத்தை அழகா பிடிச்சுக்கணும்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், பணிந்தால்தான் பதவி அப்படின்வார். பணிந்திருக்கணும். அப்ப பணிவோடு இருக்கணும். ஏன்னா 5 கிரகங்கள் உங்க ராசிக்குள்ள இருக்குது, குருவினால் பார்க்கப்படுகிறது. குரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சனி பகவான் அப்படிங்கிறவர் ஈஸ்வர பட்டம் வாங்கினவர். அப்படிப்பட்டவர் தான் உங்க ராசிநாதன். அதனால இன்றைய நாளில எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஹம்பிளா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரி உண்டு அப்படிங்கிறது மறுப்பதற்கில்லை. வாழ்க வளத்துடன். மீனராசி அன்பர்களே, இன்றைக்கு சுகஸ்தானம் என்கிற 5ஆம் இடத்துக்குள்ளார ஆட்சியில போய் உட்கார்றார் சந்திர பகவான். எல்லாம் ஆஞ்சு ஓஞ்சு வார கடைசி சார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லும். அந்த சொல் வந்துருத்தினாலே பெரிய விஷயம். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வார்த்தை வர்றது ரொம்ப அரிது. அத்தி பூத்தா போல அப்படின்வாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு உங்க வாயிலேருந்து அந்த மாதிரி வர்றது ரொம்ப கஷ்டம். ஓடிக்கிட்டே இருப்பேன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற ஆள். உலகம் சுழலும் நிற்கும் வரை ஓடிக்கொண்டே இருப்பேன்னு ஓடுற ஆள் நீங்க. நீங்க ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னாலே பெரிய விஷயம்.
அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருக்குது. மத்தியான வேலையில் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்து இந்த எனர்ஜியை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை பேர்டனை கொடுக்கும். கொஞ்சம் திங்க் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரிலாக்ஸ் பண்ணினா கிடைக்கும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுங்க. வாழ்க வளத்துடன்.